நம்ம எல்லாரும் ஏன் மோஸ்ட் ஆஃப் த டைம் ரொம்ப லேசியா ஃபீல் பண்றோம்? ஜே பிளெமோன்ஸோட இந்த வீடியோல நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பிளனேஷன் பார்த்தேன். ஜே லேசினஸ்னா என்னன்னு சொல்றாருன்னா, இட் இஸ் த ஹேபிட் ஆஃப் திங்கிங் அபவுட் த எஃபர்ட் இன்ஸ்டெட் ஆஃப் திங்கிங் அபவுட் த அவுட்கம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பசியா இருக்கோம் அப்படின்னா நம்மள நிறைய பேர் நம்மளே சமைச்சு சாப்பிடறதுக்கு கண்டிப்பா லேசியா ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா நம்ம போட போற எஃபர்ட்டை பத்தி யோசிப்போம். நம்ம எவ்வளவு நேரம் டைம் அதுல ஸ்பெண்ட் பண்ண போறோம், நம்ம எவ்வளவு ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஃபர்ட்டை பத்தி யோசிப்போம். இன்ஸ்டன்ட் நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அந்த அவுட்கம் பத்தி. நீங்க சமைச்சு சாப்பிட போற அந்த டேஸ்டியான ஃபுட், அந்த மொமெண்ட், அந்த ப்ராசஸ், அதை பத்தி நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எஃபர்ட் வந்து கொஞ்சம் லைட்டரா தெரியும். சோ ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம எப்பயுமே எஃபர்ட்டை ஓவர் வெயிட் பண்ணிட்டு அதோட அவுட்கம் அண்டர் வெயிட் பண்ணுவோம். இதனாலதான் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுவோம். இந்த மைண்ட் செட்டை நம்ம ஷிஃப்ட் பண்ணணும். சோ நெக்ஸ்ட் டைம் நீங்க எஃபர்ட்டை பத்தி யோசிக்காம நம்மளுக்கு அது கொடுக்க போற அவுட்கம் பத்தி யோசிங்க. நம்ம லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகும், நம்ம எப்படி அந்த டைம்ல ஃபீல் பண்ணுவோம், நம்மளுக்கு இது கிடைச்சா எவ்வளவு நம்ம ஹாப்பியா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீலிங்ஸை பத்தி யோசிங்க. சம்டைம்ஸ் உங்க எஃபர்ட் வேஸ்டா போற மாதிரி ஃபீல் ஆகலாம், அண்ட் எதுக்குமே அது பிரயோஜனம் இல்லாத மாதிரி ஃபீல் ஆகலாம். பட் ட்ரஸ்ட் மீ, there will be a light at the end of the tunnel. ஸோ டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டன்சின்றது நம்ம ட்ரீம் லைஃபுக்கு கொடுக்க போற ஒரு சின்ன பிரைஸ் தான்.